உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் முதல்ல நன்றி. நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்குறோம்னா 2025 ஜூன் மாதம் கடக ராசிக்கான ராசி பலன்களை பார்க்குறோம். இந்த ராசி பலன்கள்ல கிரகங்கள் எங்கெங்க மாறி இருக்கு இந்த மாதம் ஜூன் மாதத்துல, அதனால என்ன பலன்கள் நமக்கு நடைபெறும் அப்படிங்கிறதையும், கடக ராசிக்கு என்னைக்கு சந்திராசிரம தினங்கள் அப்படிங்கிறதையும், கடகராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஜூன் மாதத்திற்கான சுப நாட்கள் எது, அசுப நாட்கள் எது, யோக நாட்கள் எது அப்படிங்கிறதையும் தனித்தனியா நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த சுப அசுப நாட்கள் அப்படிங்கிறது பொது பலன் அல்ல, உங்கள் நட்சத்திரங்களுக்கு உண்டான தனிப்பட்ட பலன்கள். அதனால இதை நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு உங்களுக்கு இது ஒரு வழிகாட்டியா ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நாள் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து நீங்க அதில் பயணிக்கிறதுக்கு உங்களுக்கு எளிமையா இருக்கும், நல்ல வழிகாட்டியா இருக்கும் அப்படிங்கிறதுதான் இதை நம்ம கொடுத்துருக்குறோம். எல்லாரும் இதைய பயன்படுத்திக்க. முதல்ல ராசி பலன்களை பார்க்கலாம். கடக ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் அதிவேகமா பயணிக்கக்கூடிய கிரகம். இருக்கிற நவ கிரகங்கள்லயே ரொம்ப அதிவேகமா நாளுக்கு ஒரு ராசியை மாறி மாறி போடுறோம். மற்ற கிரகங்கள் அப்படி இல்லை, மாத கணக்குல வருட கணக்குல தான் மாறும். உங்க ராசிநாதன் இந்த மாதம் ஆரம்பத்திலேயே 1ஆம் தேதியே உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானோடும் 16/6/25 அன்று உங்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பிக்குது. அதே சமயம் 16/6 ராகு பகவானோட உங்களுடைய ராசிநாதன் சேர்றாரு. 18/6 சனி பகவானோட சேர்றாரு. ஆக மாதத்தினுடைய முதல் 2 நாட்கள் 16ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும், ஆக அந்த 4 நாட்கள் நீங்க ரொம்ப கவனமா எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நாட்கள். ஏன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பதும், செவ்வாய் பகவானுடைய பார்வை ராகுவுக்கும் சனிக்கும் இருக்கிறதுனால கொஞ்சம் வண்டி வாகனங்கள்ல போறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கை கட்டினது வாய் கட்டாம போறது, கை கூடி வர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா சனி சந்திர நினைவு அப்படிங்கிறது அது புனர்புதத்தை கொடுக்கும். அதனால அந்த 18ஆம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் முயற்சிகள் எல்லாம் முழுக்க முழுக்க ஒரு சந்திராசிரமத்தை விட இது கொஞ்சம் கிடைக்கும், கிடைக்காம போகும். கடைசி நேரம் வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டாந்து கொடுக்கும். அந்த இந்த ஒரு 4 நாட்கள் நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டிய நாட்கள். அடுத்து உங்களுடைய தனகாரன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல பயணிக்கிறார். 11/6 வரைக்கும் 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்றிருக்காரு, உச்ச ராசி இருக்கிறார். அப்ப தந்தையினுடைய மூலமா, ஏன்னா காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்துல அதிபதியாகவும் சூரிய பகவான் வரனால உங்களோட தந்தை மூலமாக, குழந்தைகள் மூலமாக, குழந்தைகளுக்கு முயற்சிப்பவர்களுக்கு மிகச்சிறந்த அருமையான மாதம். தந்தைகளிடமிருந்து வர வேண்டிய சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்ந்து வர வேண்டியது. அரசு துறைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு, மெயினா அரசு துறைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு, அரசு சார்ந்த வேலைகள்ல ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காலம். ஏன்னா 10ல சூரியன் திக்பலம். அதுக்கு அடுத்தது 11ஆம் தேதிக்கு மேல 2ஆம் இடத்தடி தனகாரகன் லாபஸ்தானத்துக்கு வர்றாரு. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு தனாதிபதியினால, சூரிய பகவானால, தந்தையினால, அரசுனால, அரசு துறையினால ஒரு நல்ல, நீங்க என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த சிக்கல்கள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு எல்லாமே அனுகூலமா நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். குழந்தைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு மாதம். அடுத்தது உங்க ராசிக்கு அயன சயன விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்திற்கும், முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். 3ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஆனா அதே சமயம் 10ஆம் இடத்துல நீங்க ரொம்ப கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா புதன் சுக்கிரன் நினைவு அப்படிங்கிறது தொழில் செய்யக்கூடிய இடத்துல தகாத உறவுகள் வருவதற்கு உண்டான, தகாதவங்களோட காதல் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துரும்.
அதனால நீங்க இந்த மாசம் இந்த இந்த விஷயங்கள்ல மட்டும் தொழில் செய்யற இடத்துல ஆணா இருந்தா பெண்ணு, பெண்ணா இருந்தா ஆண் கொஞ்சம் ஜாக்கிரதையா பழகுறதுல ரொம்ப எச்சரிக்கையா இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து உங்க ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதியான சுக லாபாதிபதியான சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். சுகஸ்தானாதிபதி. அப்ப தாயினாலையும் மனைவியினாலையும் அவங்க செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு தனவரவு உண்டாகிறதுக்கு உண்டான வளர்ச்சி கிடைக்கும். 4ஆம் இடத்து அதிபதி போய் 10ஆம் இடத்துல அமர்ந்து இருக்கிறதுனால வண்டி வாகன யோகங்கள் வாங்கி விற்கிறது, அதுல வியாபாரம் பண்றது, தொழிற்ஸ்தானம் அப்படிங்கிறதுனால அதுல உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இந்த மாதம் இருக்கிறது. புதிய ஒப்பந்தங்கள் இந்த மாசம் போடலாம். ஆனா விரயஸ்தானத்துக்கு புதன் பகவான் வர்றப்ப 21/6க்கு மேல இந்த புதிய ஒப்பந்தங்கள் போடுறது, டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறது, காலி நிலம் வாங்குறது விற்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை தள்ளி போட்டுறணும். அதே மாதிரி நண்பர்கள் விஷயத்துல வியாபாரத்துல எல்லாம் இந்த மாச கடைசியில ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு மாதம். அடுத்து உங்க ராசிக்கு 5ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் 5, 10க்கு உண்டான செவ்வாய் பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். 5ஆம் தேதி வரைக்கும் உங்க ராசியிலையும் 5ஆம் தேதிக்கு மேல உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்திற்கு வருவார். அப்ப 5, 10க்கு உண்டானவர். அப்ப தொழில் ரீதியா பூர்வீக சொத்துக்கள் மூலமா இது வரைக்கும் பூர்வீக சொத்து பிரிக்காம இருந்தா அதுல பிரிக்கிறதனுடைய மூலமா உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு தனவரவு, ஒரு குழந்தைகள் மூலமா தனவரவுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி உங்க ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தையும் அதே மாதிரி 8ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கிறார். 9 பாக்கியஸ்தானம்ங்கிறது தந்தை, தொலைதூர பயணங்கள், மேல் படிப்பு, இதுக்கெல்லாம் முயற்சி பண்றவங்களுக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு காலகட்டம். ஒரு சின்ன சின்ன தடங்களும் வரத்தான் செய்யுது. செவ்வாய் சனி அப்படிங்கிறப்ப செவ்வாய் பகவானுடைய பார்வை 8ஆம் இடத்திற்கு உள்ளதுனால 16ஆம் தேதியிலிருந்து அந்த 2 நாட்கள் சந்திராசிரம தினத்துல நீங்க வண்டி வாகனத்துல போகிறப்ப ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா போகணும். ஏன்னா அங்க செவ்வாயினுடைய பார்வை இருக்கு. ஏற்கனவே ராகு பகவான் இருக்காரு, சந்திரனும் அங்கே உங்களுடைய ராசினான்னு அங்கே போனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த சந்திராசிரம தினம் சொல்லக்கூடிய அந்த 2 நாட்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா நீங்க இருந்துக்கணும். உங்க ராசிக்கு 6ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். 6ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல இருக்கிறது தவறு இல்லை. ஏன்னா ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு இடத்துல மறைஞ்சிருக்கிறதுங்கிறது தவறு இல்லை. ஆனா 12ஆம் இடத்துல குரு பகவான் அப்படிங்கிற ஒரு காரணம் அப்படிங்கிறதுனால குழந்தைகள், வயிறு சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள், இதுல எல்லாம் ஒரு மருத்துவ செலவுகளை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 12ஆம் இடங்கிறது ஆஸ்பத்திரி, 12ல குரு இருக்கிறது வீட்டுல ஒரு அமைதி, ஒரு நிம்மதியை கொடுக்கும். அப்படின்னாலும் அது சார்ந்த ஒரு மருத்துவ செலவுகளை அது கொடுக்கத்தான் செய்யும். அப்ப இந்த மாதம், இந்த ஜூன் மாதம் நீங்க பிள்ளையார்பட்டி விநாயகரை போய் வழிபட்டுட்டு வர்றதும், குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் உங்களுக்கு வரக்கூடிய செல்வத்தினால் வரக்கூடிய தடையை நீக்கி கொடுக்கும். ஏன்னா குரு பகவான் இந்த ஜூன் மாதம் மேற்க அஸ்தமனமாகிறார். அதனால தனவரவு, தடையில்லாத தனவரவுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிஞ்ச வரைக்கும் 12ல குரு இருக்கிறதுனால சுப செலவுகளை நீங்க அதிகப்படுத்திக்கிறது மிக நல்லது. குழந்தைகளுக்கு படிப்பு செலவு, வெளிநாட்டுக்கு அனுப்புறது, திருமண செலவு, இதையெல்லாம் நீங்க அதிகப்படுத்திட்டீங்கன்னா வீண் விரயங்கள், மருத்துவ செலவுகளை நீங்க தவிர்க்கலாம்.
உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகப்படுத்துறீங்களோ, நீர்நிலை ஓரமா இருக்கக்கூடிய எல்லை காவல் தெய்வங்களை வழிபடுவதும், முடியாதவங்களுக்கு, வயதானவங்களுக்கு, ஏழை குழந்தைகளுக்கு உதவி செய்வதன் மூலமா உங்களுடைய ஜீவனஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய சனி பகவானால ஒரு மிகச்சிறந்த ஒரு தொழில் அமைவதற்கு உண்டான ஒரு நல்ல ஒரு காலகட்டம். மொத்தத்துல இந்த மாதம் உங்களுக்கு எல்லா வகையிலும் மிக சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாத்தான் இருக்கு. பாதகங்கள் அப்படின்னு பார்க்கறத விட சாதகங்கள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. எச்சரிக்கை அப்படிங்கிறது 16ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் வண்டி வாகனத்துல போறப்ப ரொம்ப ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. கடகராசி நேயர்களுக்கான சந்திராசந்திரங்கள் 16/6/25 மாலை 3 மணி முதல் 18/6/25 மாலை 6:40 வரைக்கும் சந்திராசந்திரங்கள். புனர்பூச 4ஆம் மாதத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் ஜூன் 2, 4, 7, 8, 10, 12, 14, 16, 19, 23, 25, 28, 30. அசுப நாட்கள் ஜூன் 1, 3, 6, 17, 21, 29. யோக நாட்கள் ஜூன் 3, 6. பூச நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் ஜூன் 1, 3, 5, 8, 9, 11, 13, 15, 17, 20, 24, 26, 29. அசுப நாட்கள் ஜூன் 2, 4, 7, 18, 22, 30. யோக நாட்கள் ஜூன் 13, 15. ஆயிலி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் ஜூன் 2, 4, 7, 9, 10, 12, 14, 16, 18, 21, 25, 27, 30. அசுப நாட்கள் ஜூன் 3, 5, 8, 19, 23. யோக நாட்கள் ஜூன் 13, 15. மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திப்போம். நன்றி.